So, very good morning, students. Today we are going to see a very important concept in networks. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to see informations about logical addressing, IP addressing. சரியா, IP addressingல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம், what is meant by classless addressing, what is meant by classful addressing, and then subnettingனா என்ன, சூப்பர் நெட்டிங்னா என்ன, எப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்றாங்க, அந்த ஐபி அட்ரஸ்ல நெட் ஐடினா என்ன, ஹோஸ்ட் ஐடினா என்ன, you're going to see detailed information about this particular IP address. Okay, so listen the class carefully. So first thing, before getting into IPv4, IPv6 அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி I will just take IPv4 as an example and I will tell you what is classful addressing, அந்த IP address எப்படிலாம் அசைன் பண்றாங்க அப்படின்றத we'll see. First thing, we have seen what is binary notation, what is decimal notations னு பார்த்தோம். இந்த அட்ரஸ் எப்படி சார் அசைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, there are different classes of addressing. இந்த IP address நம்ம என்ன சொல்லிருக்கேன், 2 to the power of 32 bit 32 அட்ரஸ் கிரியேட் பண்ண முடியும், 4 பில்லியன் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். சரியா, சோ இப்போ இந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, classful addressing. Understand the concept. It is as the name represent, it is called as classful addressing. அதாவது ஒரு அட்ரஸ் ஐபி அட்ரஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, டிஃபரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. சரியா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ. சரியா, சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 டிஃபரெண்ட் கிளாஸஸா பிரிச்சிருக்காங்க. ரைட், அண்ட் இந்த கிளாஸ் ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு அது எந்த கிளாஸ் அட்ரஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரி, கிளாஸ் ஏல வருதா, கிளாஸ் பி ல வருதா, கிளாஸ் சி ல வருதா, கிளாஸ் டி ல வருதா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி, இப்ப நீ நினைக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்ணிட மாட்டாங்க. there are lot of rules and regulations. சரியா, கிளாஸ் ஏ யாருக்கு அசைன் பண்ணணும், கிளாஸ் பி க்கு யாருக்கு அசைன் பண்ணணும், கிளாஸ் சி க்கு யாருக்கு அசைன் பண்ணணும், இந்த மாதிரி there is certain rules and regulations. Right, but as of now you understand what is classful addressing. Classful addressing என்ன, different classes இருக்கும். class A, class B, class C, class D and class E. ஓகேவா, and then இதுல class A ன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பைனரியா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாமே பைனரியா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பைட் வந்து 0வா இருக்கும், இதுல வந்து 1 0வா இருக்கும், 1 1 0வா இருக்கும், 1 1 0வா இருக்கும், and then எல்லாமே வந்து 1ஆ இருக்கும் கிளாஸ் E ல. இப்படி இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் என்ன சொல்றோம்னா பைனரி நோட்டேஷன். ஃபர்ஸ்ட் பைட் இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பைனரி நோட்டேஷன் சொல்றோம். சரியா, டெசிமல் நோட்டேஷன் is easily understand. சரியா, ஒரு ஐபி அட்ரஸ் 0 ல இருந்து 127 குள்ள இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் ஐபி அட்ரஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் 0 ல இருந்து 127 குள்ள இருந்துச்சுன்னா that is called as class A addressing. சரியா, similarly 128 ல இருந்து 191 குள்ள இருந்துச்சுன்னா that is class B addressing. And similarly 192 to 223 இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றோம், class C addressing னு சொல்றோம். சரியா, and similarly class 4 addressing 224 ல இருந்து 239 அப்படின்னு சொல்றோம். சரியா, and similarly லாஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். 240 ல இருந்து 255 இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா கிளாஸ் E அட்ரஸிங் சொல்றோம். சரியா, இதுவுமே 2 மார்க்ல கேட்கலாம். ஐடென்டிஃபை தி கிளாसेस, ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் அட்ரஸ் அப்படினு கேட்கலாம். சரியா, சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन and very important interview question. Class A, class B, class C, class D, how will you identify classes in IP address அப்படினு கேட்கலாம். ரைட், now இந்த IP address classes சொல்லிட்டோம், and each and everything has a block size, எவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. சரியா, இப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ் A அட்ரஸ்ல இவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் நீ கனெக்ட் பண்ண முடியும். சரியா, and similarly கிளாஸ் B ல 65000 கம்ப்யூட்டர்ஸ் உன்னால கனெக்ட் பண்ண முடியும். and கிளாஸ் C வந்து பாத்தீங்கன்னா 256 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். and D வந்து பாத்தீங்கன்னா மல்டி காஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். and இது வந்து ரிசர்வ் பர்பஸ் அப்படின்னு சொன்னேன். சரியா, இதை ஏன் சார் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சுதான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ரைட்டா, இட் இஸ் a very big organization. சரியா, லார்ஜ் ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா கிளாஸ் A or கிளாஸ் B அசைன் பண்ணலாம். ஏன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ண முடியும். சரியா, பாத்தீங்கன்னா கிளாஸ் A வந்து ரொம்ப நிறைய இருக்கு, அவ்வளவு எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் அவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படாது. சரியா, பட் அவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் நீ கனெக்ட் பண்ண முடியும். Similarly கிளாஸ் B எடுத்துக்கிட்டீங்கன்னா 65000 still it is a very big number for any organization. ஓகேவா, and similarly கிளாஸ் C வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் ஆன ஆர்கனைசேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா 256 சிஸ்டம் தான் கனெக்ட் பண்ண முடியும். 256 ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சரியா, அது வந்து ஒரு மிட் லெவல் ஆர்கனைசேஷன். ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா கிளாஸ் C யூஸ் பண்ணலாம். ரைட், அண்ட் தென் இது எல்லாமே என்ன சொல்றோம்னா யூனிகாஸ்ட் அட்ரஸ். என்ன சொல்றோம், யூனிகாஸ்ட் அட்ரஸ். வாட் இஸ் யூனிகாஸ்ட் அட்ரஸ்? இட் கேன் ஏபிள் டு அட்ரஸ் ஒன்லி ஒன் பர்టిక్యులர் சிஸ்டம். ஒரு பர்టిక్యులர் சிஸ்டம் டு ஒரு பர்టిక్యులர் சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ண முடியும். ரைட்டா, and then class D எதுக்காக யூஸ் பண்றோம்னா மல்டிகாஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்றோம். what is multicast address? we can able to ஒரு group of கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணலாம். கரெக்ட்டா, மல்டிகாஸ்ட் அட்ரஸ் என்ன சொல்லிருக்கேன்,
சரியா? ஒரு குரூப் ஆஃப் அட்ரஸ், அதாவது அந்த அட்ரஸ் நீ ஸ்பெசிஃபை பண்ணனா, ஒரு மெசேஜ் நீ ஒரு ஐபி அட்ரஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா அந்த அட்ரஸ் வச்சிருக்கிற அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணும். அப்படிதானே சொன்னேன்? சரியா? ஒரு 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 கம்ப்ளீட் நெட்வொர்க் இருக்கு, ஒரு 100 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா அதுல 20 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் ஒரு தனியா ஒரு மல்டிகாஸ்ட் குரூப்பா கிரியேட் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் வச்சுக்கலாம். சோ அப்ப அந்த அட்ரஸ்க்கு நீ ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னா அந்த 20 மெம்பர்ஸ்க்கு மட்டும் போகும். தட் இஸ் மல்டிகாஸ்ட் அட்ரஸ். சரியா? சோ அப்போ கிளாஸ் டி வந்து பாத்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் மல்டிகாஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்றேன். அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் இவ்வளவு அட்ரஸ் இல்ல, இவ்வளவு குரூப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? எவ்வளவு இருக்கு அவ்வளவு குரூப்ஸ் நீங்க அட்ரஸ் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஐபி அட்ரஸ் யூ கேன் அட்ரஸ் டு ஒன் பர்டிகுலர் குரூப் அப்படின்றது அர்த்தம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ் ஈன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிசர்வ்ட் பர்பசஸ். ஓகேவா? ரைட். சோ we have seen what is IP address, அதோட 32 பிட் அட்ரஸ்னா என்ன, அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம், and then வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் A கிளாஸ் B னா என்ன, and then we have seen what is block size, எப்படி வந்து ஆர்கனைசேஷனுக்கு அசைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? and then we are going to see the important concept mask. very important question. சரியா? what is masks? IP addressனா மாஸ்க்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் இஸ் a 32 bit அட்ரஸ்னு சொல்லலாம். மாஸ்க் இஸ் once again a 32 bit அட்ரஸ்னு சொல்லலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட் ஐடி ஹோஸ்ட் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? மாஸ்க் இல்லாமலே we can able to understand, இப்ப கிளாஸ் ஏவா கிளாஸ் பியா கிளாஸ் சியான்னு தெரிஞ்சுச்சுன்னா we can able to understand what is net id and what is host id. சரியா? சார் ஃபர்ஸ்ட் உனக்கு முதல்ல நெட் ஐடினா என்ன ஹோஸ்ட் ஐடி என்னன்னு சொல்றேன் பாரு. நெட் ஐடி there is something called, உன்னோட ஐபி அட்ரஸ்ல ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நெட் ஐடி, another one is host id. சார் சொன்னல முன்னாடியே சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்கு இமெயில் அட்ரஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இமெயில்ஸ் வச்சு எந்த ஐபி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கரெக்டா உங்க வீட்ல வந்து கரெக்டா யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசிங் திஸ் நெட் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடி கான்செப்ட் தான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஐபி அட்ரஸ் யூ ஷுட் மென்ஷன் நெட் ஐடி. நெட் ஐடினா என்னது, நீ என்ன யூஸ் பண்ற, பிஎஸ்என்எல் யூஸ் பண்றியா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன நெட் இது யூஸ் பண்ற, ஏர்டெல் யூஸ் பண்ற, ஏர்செல் யூஸ் பண்ற, இந்த மாதிரி வந்து என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ற அத ஸ்பெசிஃபை பண்றது என்னன்னா நெட்வொர்க் ஐடி. சரியா? and then host id is nothing but the representation of your own computer. சரியா? சோ அப்ப என்ன உன்னோட ஐபி அட்ரஸ்லயே யார் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் ஹோஸ்ட்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அததான் நம்ம என்ன சொல்றோம்னா நெட் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடின்னு சொல்றோம். இது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணனா கிளாஸ் A கிளாஸ் B அண்ட் கிளாஸ் C. கிளாஸ் A அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிட், சரியா? ஃபர்ஸ்ட் பைட் மட்டும் என்னது நெட் ஐடி, மீதி எல்லாமே இருக்கிறது என்னது ஹோஸ்ட் ஐடி. அண்ட் கிளாஸ் B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெட் ஐடி, மீதி ரெண்டுமே என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோஸ்ட் ஐடி. கிளாஸ் C பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா இந்த மூணுமே என்னது நெட் ஐடி, மீதி இருக்கிறது என்னது ஹோஸ்ட் ஐடி. சரியா? அண்ட் திஸ் இஸ் சப்நெட்டிங் மாஸ்க். சரியா? இந்த மாஸ்க் இருந்தாலே 255.0.0 இருந்தாவே கிளாஸ் A, அதாவது உனக்கு என்னது ஃபர்ஸ்ட் பைட் மட்டும் தான் நெட் ஐடி. சரி, இதுல ரெண்டு நெட் ஐடி, இதுல இது மூணுமே நெட் ஐடி. இத வச்சு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நெட் ஐடியா ஹோஸ்ட் ஐடியான்னு சொல்லலாம். அப்போ மாஸ்க் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மாஸ்க் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை நெட் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடி. சரியா? பட் ஆனா கிளாஸ் வச்சு கிளாஸ் A கிளாஸ் B கிளாஸ் C வச்சு நெட் ஐடி என்ன ஹோஸ்ட் ஐடி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா? சோ நவ you have to know what is CIDR. CIDR னா என்ன நோட் பண்ணிக்கோ. classless inter domain routing. classless inter domain routing அப்படினு சொல்லலாம். சரியா? இத இங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் அப்படினா ஸ்லாஷ் போட்டு பிட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? இது என்னன்னா CIDR, that is slash notation அப்படினு சொல்லலாம். இல்லனா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்லெஸ் ரூட்டிங் அட்ரஸிங் யூஸ் பண்றதுன்னு சொல்லலாம். சரியா? ஸ்லாஷ் நோட்டேஷன் ஆர் CIDR கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு என்ன மாஸ்க் இருக்கு, நம்ம மாஸ்கை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு ஸ்லாஷ் போட்டு எத்தனை பிட்ஸ், இங்க எத்தனை பிட்ஸ் இருக்கு 8 பிட்ஸ் மாஸ்க். சரியா? இங்க எத்தனை இருக்கு 16, இங்க எத்தனை இருக்கு 24. சரியா? அது எத்தனை ஒன்ஸ் இருக்கோ அதை என்ன பண்றோம் மாஸ்கை ரெப்ரசன்ட் பண்றோம். சோ CIDR is nothing but classless inter domain routing. அப்ப என்னன்றதை நீ கிளாஸ்லெஸ் பார்க்கும்போது உனக்கு தெரியும். புரியுதா? ரைட். Now all these are very important. சரியா? அப்ப கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங்ல நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா all these are very important concept. net id, host id, mask இது எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? உன்னுடைய ஐபி அட்ரஸ்ல என்ன நெட்வொர்க் ஐடென்டிஃபை பண்ண முடியும், என்ன ஹோஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? and mask is nothing but it is able to identify net id and host id. சரியா? and there is another important concept which is called as subnetting and supernetting. So subnetting னா என்ன சார், supernetting னா என்ன சார் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் கிளாஸ் C ல 256 சிஸ்டம் தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஒரு மிட் லெவல் ஆர்கனைசேஷன்.
இப்போ அவருக்கு நிறைய நம்பர் அட்ரஸிங் தேவை, நிறைய ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்ண முடியும்னா பை யூசிங் சப்நெட்டிங் கான்செப்ட். இதெல்லாம் ரொம்ப டெப்தா தெரியணும்னு தேவையில்ல, பட் யூ காட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சப்நெட்டிங் அண்ட் வாட் இஸ் சூப்பர் நெட்டிங். சரியா? இப்போ சப்நெட்டிங்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்நெட்டிங் இஸ் நத்திங் பட் டிவைடிங் தி ஐபி அட்ரஸ். டிவைடிங் சொல்றதை விட ஒரு ஐபி அட்ரஸ் ஸ்மாலர் குரூப்ஸ் ஆஃப் பிரிச்சு ஒரு லார்ஜ் பிளாக் ஆஃப் அட்ரஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் பிரிச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டத்துக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் சப்நெட்டிங். புரியுதா? ரைட்டா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 to 48 அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 32, 33, 34, 32.1, 32.3 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு குரூப் ஆஃப் அட்ரஸ் என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன சின்ன சப்நெட்ஸா யூஸ் பண்ண முடியும். சரியா? தட் இஸ் கால்ட் அஸ் சப்நெட்டிங். புரியுதா? ரைட்டா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் என்ன வரும்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இட் வில் இன்க்ரீஸ். புரியுதா? ரைட். அண்ட் தென் வாட் இஸ் சூப்பர் நெட்டிங்? சூப்பர் நெட்டிங்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப்நெட்டிங் என்ன சொன்னேன், ஒரு பெரிய அட்ரஸ் சின்ன சின்னதா பிரிச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றேன். கரெக்டா? ஒரு குரூப் ஆஃப் அட்ரஸ் என்ன சொல்றோம், சின்ன சின்னதா பிரிச்சு யூஸ் பண்றேன்னு சொல்றேன். சூப்பர் நெட்டிங் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி காஸ்ட் கிளாஸ் டி எடுத்துக்கோ. கிளாஸ் டி எடுத்துக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஐபி அட்ரஸ் தேவை. சரியா? அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் டி அசைன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா they can assign 4 groups. சரியா? 4 groups கிளாஸ் சி ன்னு வச்சுக்கோ. சரியா? 4 blocks of class C. 4 blocks of class C. அப்போ 4 ஐபி அட்ரஸ் 4 group of IP address கொடுக்குறாங்கன்னா அந்த 4 group of IP address வச்சு we can able to connect up to ஒரு பெரிய நெட்வொர்க்கா கிரியேட் பண்ணி more than 1000 கஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு செட் பண்ண முடியும். புரியுதா? அப்ப சூப்பர் நெட்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா that is grouping of IP address. ஒரு 4 IP address 5 IP address குரூப் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் நெட்வொர்க்கா கிரியேட் பண்ண முடியும். உனக்கு புரியுன்றதுக்காக சொல்றேன். அப்ப சப்நெட்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பிரிச்சு சின்ன சின்னதா யூஸ் பண்றது. சூப்பர் நெட்டிங் இஸ் நத்திங் பட் ஐபி அட்ரஸ் ஒரு நெட்வொர்க்கா ஒரு பெரிய நெட்வொர்க்கா கிரியேட் பண்றது. தட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் நெட்டிங். சரியா? அண்ட் வாட் இஸ் அட்ரஸ் டெப்ளீஷன்? இப்போ நான் அட்ரஸ் டெப்ளீஷன் ஏன் போறோம் அப்படின்னா இப்போ கிளாஸ் ஃபுல் அட்ரஸிங் வந்து ஏற்கனவே கிளாஸ் வைஸா பிரிச்சிருக்காங்க. எத்தனை சைஸ் இருக்கணும், எவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும் எல்லாமே பிரிச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து ஒரு அன்ஈவனா தான் பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ கிளாஸ் பி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. கிளாஸ் சி ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சிஸ்டம்ஸ் கம்யூனிகேட் பண்ண முடியும். சரியா? அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ் கனெக்டட் டு தி இன்டர்நெட் ரொம்ப கம்மி. முன்னாடி என்ன நினைச்சாங்கன்னா 4 பில்லியன் சிஸ்டம்ஸ்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா, நெட்வொர்க்ல வந்து தேவையா, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. பட் ரைட் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் மொபைல் டிவைசஸ், லாட் ஆஃப் லேப்டாப்ஸ், எவ்வளவு டிவைசஸ் நெட்ல கனெக்ட் ஆகுதுன்னு உனக்கு தெரியும். சோ அப்போ இட் இஸ் ஸ்பீக்கிங். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த அட்ரஸ் பத்தாது. அப்போ we have to do some sort of a technique to address all this nodes. சரி, எவ்வளவு நோட்ஸ் வந்தாலும் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளோட அட்ரஸிங் டெக்னிக்ஸ் இருக்கணும் அப்படிங்காக கொண்டு வந்ததுதான் கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.